அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி, சிவவாக்கு ஜோதிடர். வியாழன் மிக சிறப்பான கோள். 9 கிரகத்திலேயும் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையான கிரகம் குரு பகவான். குரு பகவானுக்கே ஒரு தனித்தன்மை உண்டு, சுபத்தன்மை உண்டு. அனைத்து விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு கோடி புண்ணியம்ங்க. இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு காலசக்கரத்துக்கு 4ஆம் பாவகம் கடகத்துல தான் உச்சங்க. 16 ஆண்டுகள் தசாபுத்தி நடத்தக்கூடிய விசேஷமானவர். அதே பாருங்க, நீச்சம் பார்த்தீங்க மகரத்துல நீச்சமாகார் குரு பகவான். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, அதெல்லாம் விளக்கம் கொடுக்க நமக்கு நேரம் இருக்காது. அப்ப இந்த வியாழன் நோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தசாபுத்தி நடந்தால் நீங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம்? என்ன பிரச்சனை? எனக்கு தனம் வேணும், பணம் வேணும், கல்வி வேணும், அதே போல தொழில் வேணும், திருமணம் வேணும், குழந்தை பாக்கியம், புத்திரக்காரகன் அல்லவா. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தாந்திரிகமாக சின்ன எளிய பரிகாரம். ஏன்னா காசு பணமெல்லாம் நிறைய கொடுத்து செலவு பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஆனால் ஆரோக்கியமான ஒரு விஷயத்த சொல்றோம். ஆரோக்கியமான உணவு தாங்க குரு பகவான் குரு திசையில நீங்க எடுத்துக்கணும். இயற்கையோட ஒன்று இருக்கணும். அதிகபட்சமாக நீங்க நெற்றியில எப்பயுமே சந்தனம் இட்டுக்கணும், நல்ல பியூர் சந்தனமா, பன்னீர் குலைத்து. அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? நான்வெஜ் அப்படிங்கக்கூடிய இந்த சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேற்கொண்டு உங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.